என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் அரசு சிங்கப்பூரின் தமிழ் இலக்கியத்திற்கு குறிப்பாக கவிதைகளுக்கு மிக முக்கியமான களம்னு நான் நினைக்கிறேன். முரசு பெரிய பங்காற்றியிருக்கு இது இந்த கவிஞர்கள் வளர்வதற்கு. தமிழ் கவிதை எழுதுவதில் ஆர்வம் அதிகம் இருந்தது. தமிழ் முரசு அதை ஊக்குவித்தது. அந்த கவிதையை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப உற்சாகமாயிடுச்சு. தமிழ் முரசு செய்து உதவி ரொம்ப பெருசுமா, ரொம்ப பெருசு சொல்ல முடியாது. ஏன்னா ஆரம்பத்தில் சிங்கப்பூரில் வேறு சில பத்திரிகைகள் வந்தது. தமிழ் முரசில் வந்த கவிதைகளை பார்த்துட்டு உங்களுக்கு எழுதணும்னு ஆர்வம் வந்துச்சு. அப்புறம் அதுக்கு எழுதிக்கிட்டு இருந்தேன். ஆஃபீஸில் வேலை செய்யும்பொழுதே கவிதை எழுதிக்கிட்டு இருப்பேன். ஸோ ஆகையால் தமிழ் முரசு என்னை ஒரு கவிஞனாக அறிமுகப்படுத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய பங்கு வகித்தது. ஸோ தமிழ் முரசிலே கவிதைகள் எழுத தொடங்கின பிறகுதான் தமிழ் சமூகத்தில் ஒரு அடையாளம் கிடைக்கின்றது, அதிக நண்பர்களை சம்பாதிக்க முடிகிறது. நான் 95 தமிழ் முரசில் எழுத ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 30 வருடங்கள் ஆகும்போது நான் எழுதும்போது கவிதை பக்கத்தில் சிங்கப்பூரின் மூத்த கவிஞர்கள் காத்தும் இக்பால், முருகதாசன், பரணன் இப்படி மூத்தவர்கள்லாம் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அப்பொழுது என்னை போன்றவர்களுடைய கவிதையும் அதில் இடம்பெற்றது. இதுவே ஒரு முக்கியமான இளம் கவிஞர்களுக்கான வழிகாட்டியாக ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் முரசு இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். 1993 நான் சிங்கப்பூருக்கு வந்தேன். தமிழ்நாட்டில் நான் ஒரு பேராசிரியர். அங்கே கவிதைகள் ஓரளவு எழுதியிருக்கேன். ஆனால் அங்கீகாரம் கிடைக்கல. எனக்கு ஒரு மிகப்பெரிய சமூகம். அதுக்கப்புறம் இங்கே வந்தேன். 2 வாரம் கூட இருக்காது. 93 ஏப்ரலில் வந்தேன். மேலேயே ஒரு கவிதை எழுதி போட்டேன். சிங்கை சீமையில் அப்படின்னு ஒரு கவிதை எழுதி அப்போ ஃபேக்ஸில் அவர் அனுப்புனி எனக்கு ஞாபகம் இல்லை. தபாலில் அனுப்பினோடனே அனுப்பிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தமிழ் முரசில் ஒரு நண்பரை பார்க்குறதுக்காக தமிழ் முரசு அலுவலகத்துக்கு போனேன். அங்கே அந்த கவிதைகள்லாம் அச்சடிப்பாங்கள்ல, அந்த இடத்துக்கு போனேன். ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்தா என்னுடைய கவிதை சிங்கப்பூர் சீமையிலுங்கிற கவிதையை அவங்க அச்சடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என் பேரை முதல் பத்திரிகையில் பார்த்த உடனே எனக்கு என்ன பண்ணுறேன், இல்லைங்க இப்போ தானங்க எழுதுனேன், 4-5 நாள் தானே ஆச்சு அப்படின்னு நண்பர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அனுப்புனீங்க, உடனே போட்டாச்சு அப்படின்னாரு. அந்த கவிதையை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப உற்சாகமாயிடுச்சு. நம்முடைய கவிதையை போட்ட உடனே போட்டிருக்காங்கன்னாக்க நம்ம கவிதையில் ஏதோ அவங்க பிடிச்சி தான் போட்டிருக்காங்க, நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுத ஆரம்பித்தேன். தமிழ் முரசு அதனுடைய ஏற்பாடுகளில் இந்த தமிழர் திருநாள் அது இதெல்லாம் வருமில்ல, அந்த தமிழர் திருநாள் வரும்பொழுது கவிதை போட்டி நடக்கும். கதை போட்டி, கவிதை போட்டி. அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னா, சின்ன பைத்தியம் தானே, 16 வயசு. மலேசியாவில் பல ஊர்கள்லேயும் இந்த தமிழர் திருநாள் நடக்கும், சிங்கப்பூர்லேயும் நடக்கும். அவங்க என்ன செய்வாங்கன்னா கதை போட்டி, கவிதை போட்டின்னு வைக்குவாங்க. ஒரு இடம் பாக்கி இல்லாமல் கவிதைகளை அனுப்பிடுறது. என்ன செய்வாங்க, 3 எண்சீர் வருத்தம். அப்போ மேலே அந்த பொது கவிதாவில் இல்லை, 3 எண்சீர் வருத்தம் இல்லை 4 எண்சீர் வருத்தம் அனுப்புங்கம்பாங்க. எல்லாம் எதுக்கும் அனுப்பி வச்சிடுறது. அதில் ஏதோ சில இடத்துல ஆறுதல் பரிசு கிடைக்கும், சில இதில் 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் பரிசு கிடைக்கும். தமிழ் வாழ்க்கை முறை, தமிழ் மரபு, இது 3த்தையும் இணைக்கும் பாலமாக தமிழ் முரசு எப்போதும் செயல்பட்டு கொண்டிருக்கு. அப்போ தமிழ் முரசில் குறிப்பிட்ட பக்கங்கள் இருக்குது, நிறைய செய்திகளுக்கெல்லாம் இடம் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ பலவிதமான மக்களுடைய கருத்துக்கள் வேறு மாதிரி இருந்துச்சு. கவிதை பக்கத்தை யாரும் படிக்கிறதில்ல, இந்த பக்கத்தை ஏன் நீங்கள் வீணாக்குறீங்க, செய்திகளே போடுங்க. நான் வெளிப்படையாக சொல்கிறேன் உங்களுக்கு, செய்திகளையே போடுங்க, தேவையில்லை அப்படிங்கிறவங்களாம் பல பேர் பேசினாங்க. தமிழ் முரசு எதையுமே காதில் வாங்கலை. கவிதைக்குன்னு ஒரு பக்கம் ஒதுக்குனாங்க. எல்லா பள்ளிக்கூடத்தின் தமிழ் பிரிவுகளிலையும் தமிழ் முரசை மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் படிக்க கொடுக்குறாங்க. நான் சில சமயங்களில் சில போட்டிகளுக்கு நடுவராக போகும்போதும் சரி, சில தாய்மார்கள் என்னை பார்ப்பாங்க. சார், இந்த போன மாதம் வந்திருந்தவங்க கவிதையை எடுத்து எங்கள் பிள்ளை இந்த தமிழ் இலக்கிய போட்டியில் பேசுனாங்க, பரிசு கிடைக்குன்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய அங்கீகாரமாக இருந்துச்சு. ஒரு ஞாயிறு முரசில் வர கவிதையை நிறைய பேர் படிக்கிறாங்க, மாணவர்கள் படிக்கிறாங்க, மாணவர்களின் பெற்றோர் படித்து அந்த கவிதையில் நல்ல கவிதைகளை எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுத்து இதை நீ போட்டியில் போய் சொல்கிற இடத்துக்கு தளமாக இருக்குது அந்த கவிதை.